வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டிஜே சர்க்கார். கடைசி வீடியோவில் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லியிருப்போம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கடைசியாக ஒரு ஸ்க்ரூ இல்லை, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஜஸ்ட் இழுத்தாவே வந்துருச்சு, ஆனால் கொஞ்சம் அட்ஹீசிவ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட்ஹீசிவ்னால் ஒட்டுறதுக்கான மெட்டீரியலு. அதே போல் பின்னாடி கொஞ்சம் ஒட்டி இருக்குது ஸ்பீக்கர், இதெல்லாம் அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஜஸ்ட் இதை ஃபஸ்ட்டு ஒரு புஷ் கொடுப்போம். சார்ஜிங் கேபிளை இது இதோட கனெக்ட் ஆகிடுச்சு கைஸ், கேஸோடு கனெக்ட் ஆகிருக்கு. அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம். கேஸோடு கனெக்ட் பண்ணால் கையில் வந்து ஒட்டிக்கிச்சு கைஸ். எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் கைஸ், அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று ஒன்றா இது பண்ண முடியும். அடுத்தடுத்து எதாவது பண்ணோம்னா எல்லாத்தையும் ஒரு டஞ்சனாக பண்ணி வச்சுருக்காங்க. எது எங்கெங்கே இருக்குன்னே சொல்ல முடியல கைஸ். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அந்த அட்ஹீசிவ் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. நம்ம ஃபோர்ஸ் வெளியே வந்துருச்சு கைஸ். இது என்னமோ அடுத்து ஒரு ரப்பர் கீழே விழுந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன்லாம் வர மாதிரி இல்லை. இதில் வந்து தாம்பரி ஸ்பீக்கர் இருக்குது கைஸ். அடுத்து இங்கே சார்ஜிங் போட்டு இயர்ஃபோன் ப்ளக்கு, வைப்ரேஷன் மோட்ரு, அதுக்கு அடுத்து சார்ஜிங்க்கு. அப்படியே மேலே வந்தோம்னா கேமரா, சிம் ஸ்லாட்டு எல்லாமே இருக்குது கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர மாடர்ன் ஃபோன்ஸில் இருக்க மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. எதுவுமே நம்ம டிட்டாச் பண்ண முடியாது. மைக்ரோ சால்ட்ரிங் பண்ணால் மட்டும் தான் டிட்டாச் பண்ண முடியும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. எல்லாமே கம்ப்ளீட் சால்ட்ரு பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக ஆக்சுவலாக ஒரே மாடியூல் மாதிரி தான் வைக்க முடியும், நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாது. இதுக்கு மேலே ஒன்றே ஒன்று வேணால் பிரிக்கலாம். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 2 ஸ்க்ரூ இருந்துச்சு. 2 ஸ்க்ரூ கழட்டினோம்னா பிரிக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை 2ஐயும் பிரிச்சுருவோம். 2 ஸ்க்ரூ எதுக்குன்னு தெரில, ஆனால் என்ன ஏதோ 2 ஒட்டி வச்சுருக்கு, அது மட்டும் தெரியுது கைஸ். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் இருக்கும். ஆக்சுவலாக என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இது பண்ணுவேன். இல்லாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை அடுத்த பாட்டில் போட்டுருவேன். ஏன்னா நிறைய பார்ட்ஸ் எனக்கே தரல என்னென்ன இதுன்னு. அதை நான் உட்காந்து ரிசர்ச் பண்ணினா தான் எனக்கே தெரிய வரும். 2 ஸ்க்ரூ எதுக்கு இருந்துச்சுன்னே தெரில கைஸ், சும்மா மாட்டியிருக்காங்க போல, அதை கழட்டிட்டோம். இப்போ வந்து இங்கே என்னமோ ஒரு சர்ஃபேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து டேரெக்டாக பேட்ரி இதுக்கு மேலே தான் இருக்கும். இது ஃபுல்லாக ஒரே போர்ட் கனெக்ஷன். இதை பிரித்தா நம்மளுக்கு தெரியும் அடியில் என்ன இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரண்ட் கேமரா சின்னது, இந்த போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சின்னதாக இருக்குது. ப்ளஸ் இங்கே இந்த இயர்பி ஸ்பீக்கரு. ஆனால் எனக்கு இதாங்க கைஸ் இன்னும் இது பண்ண முடியல, இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் இருக்குது கைஸ். ஆனால் சவுண்டு அந்தளவுக்கு வராது இந்த ஃபோனில். இப்போ நம்ம இந்த ஃபோனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் ஓப்பன் பண்ணியிருப்பேன், அந்த ஃபோனில் எப்படி பார்ட்ஸ் இருந்துச்சு அடுத்த வீடியோ பார்ப்போம். இந்த ஃபோனில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எந்தெந்த பார்ட்ஸ் எனக்கு தெரியலையோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். ஒன்று இதுக்குள்ளேயே மதர் போர்டு, ப்ராசஸிங் யூனிட்டு, சிம் கார்டு இருப்பாங்க, மெமரி யூனிட் எல்லாமே இதுக்குள்ளே வச்சு சால்விங் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது எல்லாம் மேக்ஸிமம் ஒரே மாடியூலாக தான் இருக்குது. நம்ம இங்கே ஒரு வைப்ரேஷன் மோட்டர் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது, இங்கே ஒரு பேட்ரி எக்ஸ்ட்ரா மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் கைஸ் மேக்ஸிமம் இருக்குது, வேறு எதுவும் புதுசாக இல்லை இதில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பிரித்ததுக்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, இங்கே ஒரு இயர்பி ஸ்பீக்கர் கிடச்சிருக்கு, பின்னாடி கொஞ்சம் பார்ட்ஸ் கிடச்சிருக்கு. இது 2ல் தான் பார்ட்ஸ் இருக்குது கைஸ். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கொஞ்சம் கிளிப்ஸ் இருக்குது. ப்ளஸ் இங்கேக்குள்ளே என்னமோ மெட்டல் மாதிரி மாட்டியிருக்காங்க, அது இருக்குது. சேஃப்டிக்கு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி லென்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும், அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி கழட்டிடலாம். இதாங்க கைஸ் இந்த ஃபோனோட பார்ட்ஸு. ப்ளஸ் இந்த 2 ரப்பர் எதுக்கு இருந்துச்சுன்னு தெரில, கடைசியில் கலண்டு விழுந்துருச்சு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கப்போ. அதையும் சேர்த்து வச்சுருவோம். இப்போ இந்த ஃபோனில் மேக்ஸிமம் பிரிக்க எதுவுமே இல்லை. நான் பிரித்தா ஏதாவது பார்ட்டாக ஒரு டப்பாவில் எடுத்து வைப்போன்னு பார்த்தா இந்த ஸ்க்ரூ மட்டும் தான் வந்துச்சு, அது ஒரு டப்பாவில் போட்டிருக்கோம். ஓகே மக்களே, இந்த வீடியோக்கு அவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஃபோனோட பார்ட்டாக பிரித்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன மாதிரி போடலான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.